டிவிக்கே வென்றது, டிஎம்கே தோற்றது. ஆமாம், எப்படி தெரியல. நிறைய கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் ஒரு வீடியோ போட்டிருக்கார். பிஎன் வுட்ஸில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னென்னா இந்த இவி இருக்குல்ல, இந்த எலக்ட்ரானிக் ஓட்ஸ் இருக்குல்ல, பல வளர்ச்சி பெற்ற நாடுகளில், இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஜெர்மன் போன்ற நாடுகள்லேயும் அது வேணாமட்டு விட்டுருக்காங்க. இப்போ இது இந்தியா பொறுத்தவரையில் இன்றைக்கி மோடியை பொறுத்தவரையில் அது இந்த மூட நம்பிக்கைகளையும் இந்த சமய இதுகளையும் நம்பி இருக்கிற ஒரு ஆட்சி உண்டு. அதுகளை அதாவது தொழில்நுட்பத்தை தாண்டி நடக்கிற ஆட்சி. இந்த ஆட்சியில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளே வேணாம் என்று சொல்லி இன்றைக்கி நாங்களே பேப்பரில் இது குத்தி போடுறோங்க வெளிநாடுகளில். ஆனால் இன்றைக்கு மூட நம்பிக்கைகளை கொண்ட நாட்டில், இந்தியாவில் ஏன் இந்த எலக்ட்ரானிக் வாட்ஸ் இது பண்ணுறாங்கன்றதை அவருக்கு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மோடி ஆட்சி இத்தனை வருஷம் திருப்பி வின் பண்ணிட்டுருக்கு. அது ஒரு காரணம். மோடி ஆட்சி அமைய முடியாத மாநிலங்களில், இப்போ தமிழ்நாடு, கேரளா போல நாடுகளில் மோடி ஆட்சி வர முடியாது. ஆனால் என்னென்னா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி இப்போ டிவிக்கு விஜய் இவங்க மாதிரி யாராவது வரணும். ஏன்னா அது பொய் சொன்னால் பொருந்தும். அது இப்போ இதுக்கு நீங்கள் கேட்கலாமே, சீமானை வர வச்சுருக்கலாம், ஏன் டிரெக்டாகவே பிஹெச்பியை வர வச்சுருக்கலாமே. அதுக்கு இந்த நாடுகளில், இந்த மாநிலங்கள் அதுக்கு எதிர். அங்கே வர வச்சோம்னு சொன்னால் அங்கே டெல்லியில் ஆட்சி அது பொய்யண்டு கலைஞ்சிரும். அதனால் அங்கே பண்ணல. இந்த உங்களுக்கு டெல்லி முக்கியமாக, தமிழ்நாடு முக்கியமாக, கேரளா முக்கியமாக, அது இருக்குல்ல. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் இந்த எலக்ட்ரானிக் இது தேவையா? நான் எப்படி தூத்தோம் அப்படி தூத்தோம்னு இருக்கணும். முதல்ல இதுக்கு இப்போ எங்களோட என்ன சொல்கிறது, இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்த மாதிரி ஒரு புரட்சி